ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லீவில் குழந்தைங்களை வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுவும் அர்ச்சனை வச்சுன்னு சமாளிக்கிறதும் அர்ச்சனை வச்சுன்னு சமாளிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்கள எப்படி ஃபுல்லாக என்கேஜாக வச்சுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் என்கேஜாக வச்சு கொஞ்சம் நேரம் கலரிங் கொடுக்குறது, கொஞ்சம் நேரம் வந்து இப்போ இதுக்கெல்லாம் கார்டனுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொல்கிறது, கொஞ்சம் வந்து அவனோட கேரம் விளையாடுறது, பிஸ்னஸ் கேம்னு ஏதோ 2-3 கேம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இன்டோர் கேம், அது விளையாடுறது, கொஞ்சம் பால் விளையாடுறது. இன்றைக்கெல்லாம் சண்டேனால அவங்க அப்பா தாத்தாக்கெல்லாம் லீவாக இருந்தது, அதனால் அவங்க வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறது, சைக்கிளில் போகிறது, இப்படிலாம் இது பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் என்கேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ஈஸியாக இருந்தது. இதுக்கு நடுவில் வந்து இங்கே வந்து விஓசி பார்க்கில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க கோயம்புத்தூர்லங்க. அங்கே போனோம்னா சூப்பராக இருந்தாங்க. இது ஹைலைட்டே வந்து அந்த கடல் கன்னி, அப்புறம் வந்து அந்த ஸ்னோ ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க, ஸ்னோ வேர்ல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது 2 தாங்க ரொம்ப ஹைலைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபிஷ்ஷஸ்ங்க. இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் உலகத்தில் இருக்கான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த வீடியோ பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கலர் கலராக நிறைய கோல்டன் கலர், பிங்க் கலர், க்ரீன் கலரில் கூட ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். இதில் ஆரஞ்சு நிறையா இருக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சுற்றி ஃபுல்லாக வந்து கிளாஸஸில் பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும், நடுவில் மட்டும் கொஞ்சம் பாதை இருக்குது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளைஞ்ச ஆர்ச் மாதிரி நல்லா வளைச்சி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து வாட்டர் வந்து ஃபுல் பண்ணி ஃபிஷ் வந்து நம்ம தலைக்கு மேலே ஓடுற மாதிரி இருக்குங்க. அப்படியே பார்த்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிஷ் வேர்ல்டுக்குள்ளேயே அப்படியே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்ல என்ஜாய்மெண்ட்டுங்க. இது பிங்க் கலரில் ஒரு ஃபிஷ் அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப நாளே அதில் தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அர்ஷனுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். இது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் போயிருப்பீங்க. இது சம்மர் டைமில், இந்த வெக்கேஷன் டைம்னால ரொம்ப வந்து இதுவாக தான் இருந்தது, ரஷ்ஷாக தாங்க இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. இது பாருங்கள், இதுக்குள்ளே நுழைஞ்சு போகும்போது நமக்கு வந்து ஒரு ஃபீல், அப்படி தலைக்கு மேலேயும் ஃபிஷ் ஓடுற மாதிரியும் அர்ஷனுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு. நல்லா இருந்தான், ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுறோம். சூப்பராக அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த கடல் கண்ணிக்கும் அந்த ஃபிஷ் வேர்ல்டுக்கு மட்டும்தான் பைசா இல்லைங்க. வெளியில் போனோம் அப்படின்னா மற்ற கேம்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பைசா பே பண்ணணும். இது டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டிக்கெட் வந்து 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் உள்ள நுழையிறது. அந்த என்ட்ரன்ஸில் வந்து அது 2 போயிடும். மற்ற கேம்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, காஸ்ட்லியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது. இது பார்க்கவே அப்பப்போ தண்ணி மாற்றி இதெல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது பார்க்கவும் அங்கங்கே நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு புது ஃபீலிங்காக இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. நியூ ஃபீல்ஸாக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. பார்த்தா சின்ன குழந்தைங்கள நம்மளும் வந்து குழந்தைங்கள மாறுற மாதிரி மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. நம்மளுமே அந்த ஃபிஷ்ஷோட இருக்க மாதிரியும் அந்த குழந்தைங்கள மாறுற மாதிரியும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போதுலாம் இவ்வளோ எங்கள் இது கிடையாது. ஏதோ விளையாடுவோம், கொள்ளுவோம், சைக்கிள் ஓட்டுவோம், விளையாடுவோம், இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருப்போம், அவ்வளோதானே தவிர இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய கேம்ஸ் வந்துருச்சுங்க. நிறைய கேம்ஸ், நிறைய என்ஜாய்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடல் கன்னிங்க. 2 பொண்ணுங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து கடல் கன்னி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க பாவம் எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே இருப்பாங்க, எப்போ வெளியில் வருவாங்க எதுவுமே தெரியலைங்க. 4 மணிக்கு என்னமோ அந்த ஷோஸ் ஆரம்பிக்குது. நைட் ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு 10-10:30 வரலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்களா அந்த தண்ணிக்குள்ளே, நடுவில் ஆள் மாறுவாங்களா எதுவுமே தெரியலங்க. 2 பொண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அத்தனை குழந்தைங்களும் அவங்க என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. பை சொல்லி ஃப்ளைங் கிஸ் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷனில் எப்பவும் போல் நிறைய ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமான பொருட்கள். ஆனால் வந்து எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்தது. ஒரு சில பொருள் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். குழந்தைங்களுக்கு 2-3 பொம்மை வாங்கிட்டு வந்தோம், அவ்வளோதான். அர்ஷனுக்கு வேறு எதுவும் வாங்கலை. அர்ஷன் ஒரு கேப் ஒன்று வாங்கிட்டான் எப்பவும் போல், அவ்வளோதான். ஒரு கிளாஸ், கூலிங் கிளாஸ் மாதிரி ஒன்று, கிளாஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் வாங்கிட்டாங்க. எப்பவும் போல் இந்த அப்பளம், எக்ஸிபிஷன் போனால் இந்த அப்பளத்தை சாப்பிடாத வரவே மாட்டோம் நம்ம. அவ்வளோ இந்த பெரிய அப்பளம். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து டெடிபேர் மாதிரி அது மாதிரிலாம் நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு குழந்தைகள் நல்லா என்கேஜ் பண்ணாங்க. சூப்பராக இருந்ததுங்க. இது அடுத்தது இந்த ஸ்னோ வேர்ல்டு. இந்த ஸ்னோ வேர்ல்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, நம்மளே எங்கேயோ ஊட்டிலேயோ காஷ்மீர்லேயோ இருக்க மாதிரி, அவ்வளோ ஒரு காஷ்மீரில் பனித்துளியில் இருக்க மாதிரி இருந்ததுங்க நம்ம மனசுக்கு. ஊட்டியில் கூட இவ்வளோ பனி கிடையாது. அந்த சமயத்துக்கு போகும்போது தான் ஊட்டியில் பனி, காஷ்மீரில் இருக்க மாதிரி இருந்த அவ்வளோ ஃபீல். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ அப்படியே மேலே அப்படியே வந்து தரிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அங்கே சாங்ஸ் வர போட்டுடுறாங்க. அதுங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு
நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு நல்லா இருந்தாங்க. பெரியவங்களையும் சின்னவங்கலேருந்து எல்லாம் பேரண்ட்ஸோடு வந்துருந்தாங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட். இந்த பனியில் இந்த ஸ்னோவை பாருங்கள், அப்படி விடவே முடியல நம்மளால். அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப நாளை அதில் இருக்க மாதிரி இருந்ததுங்க. நல்லா இருந்தது. அப்படியே ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையேன்னு ஏதோ வெள்ளி கம்பளம் வச்ச மாதிரி அந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. சரி, நம்மளால் காஷ்மீரும் அங்கே இங்கே போக முடியலன்னா இங்கேயாவது குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இதில் வந்து மிஸ் பண்ணாமல் வரணும் இல்லையா? அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. அவங்களும் படிப்பு எப்போ பாரு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் ரைட்டிங் இதிலே இருக்காங்க. சரி, அதனால் வந்து இப்படி ஒரு சேஞ்சு லீவ் நாளில் இப்படி கூப்பிட்டு வர வேண்டியது. நடுவில் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறோம். ஒரு நாள் வாரத்தில் 2-3 நாள் இன்னும் ஈவினிங் டைமில் போயிட்டு வரோம். இருந்தாலும் அவனுக்கு வந்து போர் அடிக்குதான். அப்போ அதில் கொஞ்சம் நேரம் செல் பார்ப்பான். ரொம்ப செல் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து ஒய்ஃபைல கனெக்ஷனில் டிவியில் எதையாவது பார்த்துட்ருப்பான். யூடியூப்பில் பாருங்கள். அடுத்தது இது இல்லாத சரக்கு இதே கிடையாதுங்க. எக்ஸிபிஷனே கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நல்லா ஜர்க் ஆகிட்டே இருந்தது, ஜம்ப் ஆகிட்டு இருந்தது. பசங்க ஏறி இறங்கும்போது ஜம்ப் பண்ணிகிட்டே இறங்குற மாதிரி இருந்தது. ஏறும்போது ஸ்டெப் வழியாக ஏறிக்கிறாங்க. இறங்கும்போது ஜம்ப் பண்ணிட்டே இருந்தோம். நல்லா ஜாலியாக அது கொஞ்சம் காமெடியாக இருந்தது. ஜம்ப் பண்ணி அவங்க இறங்கும்போது ஒரே சிரிப்பு தாங்கலைங்க அவனுக்கு. அடுத்தது ராட்டனம். இந்த ராட்டனம் சுற்றும் போதும் அப்படி தான். எந்த காலத்துலேயுமே இந்த ராட்டனம் ஒரு ஃபேமஸ் தான். எத்தனை தடவை எத்தனை தடவை சுற்றினாலும் அது அனுப்ப தீராது. அடுத்தது இந்த டோரா அதுவும் அப்படி தான். இந்த கேம்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பே பண்ணிடுறாங்க. அடுத்தது போட்டிங். இந்த போட்டிங் தான் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு கேம்ஸுக்கும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வெயிட் பண்ணி தான் நம்ம போக வேண்டியிருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது. எப்போவுமே எனக்கு இந்த போட்டிங் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த போட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ட்ரெயினில் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட உட்காந்து போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ராட்டணும் பாருங்கள், அது லைட்டு டெக்கரேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இவனை பாருங்கள், எங்களுக்கு தான் பயமாக இருந்தது வெளியிலேருந்து எங்கேயாவது உள்ளுக்குள்ளே சாஞ்சிருவானோ என்னமோ அப்படின்னு. ஆனால் அவன் வந்து பேலன்ஸ் பண்ணி தைரியமாக ஓட்டிகிட்டு வரான். முன்னாடிலாம் அவங்க அப்பா கூட உட்காருவார் பயந்துட்டு. ஆனால் இப்போ வந்து அவன் ஒண்டியுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரான். வேறு போட்டில் இதெல்லாம் இடிக்காமல் கொள்ளாமல் நல்லா ஜாலியாக 2 ரவுண்டு வந்துட்டு அவன் மட்டும். அடுத்து இந்த ஜம்பிங் கேம் அர்ஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் எந்த எக்ஸிபிஷன் போனாலும் இது இருந்து தான் மிஸ் பண்ண மாட்டான் அவன். அது போட்டு ஜம்மு குதிச்சுட்டு அடுத்தது இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. இது சூப்பராக இருந்தது. இத்தனையும் ஓடி அவன் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவுடனே சாப்பிட்டு படுத்தான் பாருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. நன்றி. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவும் ரெசிபிஸே சொல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த எக்ஸிபிஷன் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்றி, வணக்கம். நாளைக்கு வந்து வேறொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வீடியோ வருது. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயினியோட ஆயுஷ் வீடியோ இதில் அப்லோட் பண்ணுவோம்.